சங்கீதம் 27. தாவீதின் சங்கீதம். 8வது நெருக்கத்தின் ஜெபம். தாவீது தன்னுடைய சிங்காசனத்தில் மறுபடியும் அமர்ந்த பின்பு அவர் இந்த சங்கீதத்தை எழுதியிருக்க வேண்டும் என்று வேத பண்டிதர்களில் ஒரு சிலர் சொல்லுகிறார்கள். ஆனாலும் தாவீது தன்னுடைய துன்பங்களுக்கு மத்தியில் சிக்கி நெருக்கப்பட்ட போது அவர் இந்த சங்கீதத்தை எழுதியிருக்கலாம் என்றும் ஒரு சிலர் சொல்லுகிறார்கள். தாவீது வயது முதிர்ந்து விடாய்த்து போன போது அவர் இந்த சங்கீதத்தை எழுதினார் என்பதுதான் யூதருடைய பாரம்பரிய நம்பிக்கை. பெலிஸ்தர் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் செய்தார்கள். தாவீதும் அவர் சேவகரும் பெலிஸ்தரோடு யுத்தம் பண்ணினார்கள். தாவீது விடாய்த்து போனார். அப்போது இஸ்பிபோனோப் என்னும் ராட்சத புத்திரரில் ஒருவன் தாவீதை வெட்ட வேண்டும் என்று இருந்தான். அப்போது செருயாவின் குமாரனாகிய அபிசாய் தாவீதுக்கு உதவியாக வந்து ராட்சதனாகிய அந்த பெலிஸ்தனை வெட்டி கொன்று போட்டான். கர்த்தர் தன்னை இந்த இக்கட்டிலிருந்து விலக்கி காத்தபோது தாவீது இந்த சங்கீதத்தை எழுதியிருக்கலாம் என்று யூதர்கள் சொல்லுகிறார்கள். தாவீது இந்த சங்கீதத்தை மேலே சொல்லப்பட்ட எந்த எழுதவில்லை என்றும் ஒரு சிலர் சொல்லுகிறார்கள். இதிலும் கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறது. தாவீது எப்போதுமே கர்த்தர் மீது பயபக்தியாய் இருக்கிறார். தாவீதுக்கு துன்பங்கள் வந்தபோது கர்த்தர் தாமே தாவீதை அவருடைய சத்துருக்களின் கைகளில் இருந்து மீட்டு ரட்சிக்கிறார். கர்த்தர் தனக்கு செய்த நன்மைகளை நினைவு கூர்ந்து தாவீது இந்த சங்கீதத்தை எழுதியிருக்கிறார். தாவீது கர்த்தரிடத்தில் விசுவாசத்தோடு இருக்கிறார். இதனால் அவருக்குள் தைரியமும் பரிசுத்தமும் உண்டாயிற்று. தாவீது கர்த்தரோடு ஐக்கியமாய் இருக்கிறார். கர்த்தரோடு கூடிய ஐக்கியத்தினால் தாவீது அநேக நன்மைகளை அனுபவிக்கிறார். தேவனுடைய கிருபைக்காக, அவருடைய அனுகிரகத்திற்காக தாவீது விண்ணப்பம் பண்ணுகிறார். தாவீது கர்த்தரிடத்தில் இருந்து எதிர்பார்க்கும் காரியங்களை ஜெபத்திலே சொல்லுகிறார். மற்றவர்களையும் கர்த்தரிடத்தில் விசுவாசம் வைக்குமாறு உற்சாகப்படுத்துகிறார்.